நிலையங்களில் பெரிய அளவுக்கு நெல் தேக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதுக்கு முக்கியமான காரணம் திறந்தவெளி சேமிப்பு நிலையங்கள்லாம் திறப்பதில்லை என்று நிர்வாகத்தினுடைய தவறான முடிவு. அதன் காரணமாக இன்றைக்கி அங்கே இருந்த தொழிலாளிகள் பூரா இன்றைக்கி கேரளாவுக்குலாம் வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி விவசாய வேலை கடுமையாக இருக்கிறதுனால ஆள் கிடைக்கல, சுமை தூக்கும் தொழிலாளர் கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் இதை எப்படி விவசாயிகள் நெல் விற்க முடியல, ஒரு கொள்முதல் செய்த நெல்லை அனுப்ப முடியல. இந்த மோசமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு நிர்வாகத்தினுடைய தவறான முடிவுகள் தான் காரணம். இதை போக்குறதுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த நெல்லெல்லாம் உடனடியாக இயக்கம் செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். நாங்களும் முழு ஒத்துழைப்பு தர தயாராகிறோம். அதே நேரத்தில் கொள்முதல் நிலையத்தில் இருக்க சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ரெண்டு பேர் வாங்கங்கிறதெல்லாம் தவறானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அங்கேயே பாதுகாப்பு இல்லாத நிலையில் நெல் கொள்முதல் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கணும். இந்த சூழல் இருக்கிறது. அதே போல் இந்த கூலிங்கிறது ஒரு மூட்டைக்கு ₹1.45 தான் கொடுக்குறாங்க. இந்த கூலிக்கு ஆள் வராது. ஏதோ இந்த நிர்வாகத்தில் வேலை பார்க்குறோங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு வேலை பார்க்குறதான ஒழிய இந்த கூலிக்கு ஆளே கிடைக்காது. இதே மூட்டை தூக்குறதுக்கு வெளியில் ₹15 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரயிலில் கிட்ட கொண்டு வச்சுட்டு அந்த மூட்டையை அப்படியே தூக்கி போடுவாங்க. அதுக்கு இந்த நிர்வாகம் மூட்டைக்கு ₹5 கொடுக்குது. இப்படி குளறுபடி ஏற்றத்தாழ்வு இதுதான் இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு காரணம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த திறந்தவெளி சேமிப்பு நிலையங்கள் எல்லா இடத்துலையும் முந்தியே திறந்துருந்தா இந்த நெருக்கடி இல்லை. எதிர்காலத்தில் முந்தியே அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். எங்கள் சங்கத்தில் 2 மாதத்துக்கு முந்திய இந்த கல் வாங்க, சவுக்கு மரம் வாங்க, அதற்கான ஏற்பாடுகளை பண்ணணுன்னு எவ்வளோ கோரிக்கை வச்சு போராட்டம்லாம் நடத்தி பார்த்துட்டோம். நிர்வாகம் அதை செய்யலை. அதே மாதிரி இவ்வளவு இழப்பு இருக்குது. இந்த இழப்புக்கு அங்கே இருக்கிற பணியாளர்கள் பொறுப்புங்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளே பணத்தை கட்டினா தான் திரும்ப அடுத்த பருவத்துக்கு வேலைங்கிறாங்க. இதெல்லாம் ஊழலுக்கு வழிவகுக்கும். இன்றைக்கி ஊழல் பெரிய அளவுக்கு நடக்குதுங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நிர்வாகத்தோட செயல்பாடுகள் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு ₹15 கூலி கொடுக்குற இடத்துல ₹1.45 கூலி கொடுத்தா மிச்ச கூலி எங்கேருந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அதே மாதிரி லாரி மாமூல். அதே மாதிரி அந்த அதிகாரிகள், ஆய்வு செய்ய போகிற அதிகாரிகள் கண்ணை மூடிக்கிட்டு 10,000, 20,000, 25,000 நெக்கறி போடுறாங்க. அப்படி போட்டால் அவங்க கொள்முதல் பண்ணுறதை குறைச்சிக்குவாங்களாம். அப்படியே குறைப்பாங்க. எப்படி குறைக்க முடியும்? இன்றைக்கி ஒன்றிய அரசு 17% ஈரப்பதத்துக்கு கீழே தான் கொள்முதல் பண்ணுங்குது. ஆனால் அந்த விதி தளர்த்தி கொள்முதல் பண்ண சொல்லியிருந்தாக்க அது அரசுக்கு இவ்வளோ பெரிய இழப்பெல்லாம் வராது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் 17 ஈரப்பதம் கீழே போட்டால் தான் கொள்முதலே ஆகும். அப்போ எல்லாமே 20%, 22% இருக்கிறத 17% சொல்லி விதியை தளர்த்ததுக்கு பதிலாக விதியை மீறி இன்றைக்கி கொள்முதல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 17%லேருந்து 20% வரைக்கும் நெல்லுக்கு 3 லிட்டர் தண்ணி அந்த மூட்டையில் இருக்கும். அதுதான் இந்த சதவீத கணக்கு. இதையெல்லாம் இந்த நிர்வாகம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த நெல் கொள்முதலில் இந்த மூட்டைகளை உடனுக்குடன் அனுப்பணும். விவசாயிகளை காக்க வைக்காமல் கொள்முதல் பண்ணணும். இப்போ தீபாவளி நேரங்கிறதுனால எங்கள் போராட்டத்தை தீபாவளி பின்னால் நடத்தலான் இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டங்கள் வந்துடக்கூடாது. இப்போவே பெரிய நெருக்கடி இருக்குங்கிறதுனால அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டிபிசிலேருந்து இவங்க லோடு பண்ண இங்கே வர சொல்லக்கூடாது. ரெக்கவரின்னு வேலை இல்லாதவங்களுக்கு திரும்ப வேலை கொடுக்கணும். இந்த கோரிக்கையெல்லாம் உடனே நிறைவேற்றணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான இந்த தெரிவிக்கிற கருத்துன்னு தெரிவிச்சுக்கிறோம். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை இல்லைங்கிறாங்க லோடுமேன். ஆனால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்க தான் அங்கே வேலை பார்க்குறாங்க பெரும்பாலும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்கள் பையன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம், யாராவது சொந்தக்காரவங்க அக்கௌண்ட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறைகள். யார் வேலை பார்க்குறாங்க அவங்க பேருக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே. அந்த வயதானவங்க தான் இப்போ மூட்டையை தூக்குறாங்க. இளைஞர்கள் யாரும் மூட்டை தூக்குறதுக்கு முன் வர்றதில்லை. அப்போ அவர்களுடைய இந்த அவங்க பேருக்கே போடணும். வயது வரம்பு இதில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெம்பு இருக்க வரைக்கும் அவங்க மூட்டை தூக்கட்டும். அதே மாதிரி பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பட்டியல் வாங்கி 2 வருஷம் வச்சுருக்காங்க. காலி இடம் நிறையா இருக்குது. அதை உடனடியாக நிரப்பணும்னு கேட்டுக்கிறோம். சி. சந்திரகுமார், மாநில பொதுச் செயலாளர், AITC தமிழ்நாடு நுகர்வோர் தொழிலாளர் சங்கம்.